கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எனக்கு ஒரு அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. ஆமென். இங்கு எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையிடம் ஒரு சிறு அடையை கேட்டதாக பார்க்கிறோம். இந்த ஏழை விதவை தனக்கும் தனது மகனுக்கென்றும் கடைசியாக இருந்த அந்த மா அடையை செய்து எலியா தீர்க்கதரிசியின் பசிக்கு சுட்டு கொடுத்து அந்த எலியா தீர்க்கதரிசியின் பசியை ஆற்றினது நிமித்தம் அங்கே நிலவிய கொடிய பஞ்சத்தின் நாட்கள் முழுவதும் அவளது வீட்டு பானையில் மா குறைந்து போகவே இல்லை. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அநேக ஊழியர்கள் தங்கள் ஊழியங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுமாறு பிரசங்கம் செய்து வருகிறார்கள். சிலர் தங்களது இக்கட்டான வியாதி துன்பம் நேரத்தில் ஊழியரின் உதவியை நாடுகிறார்கள். ஆனாலும் தங்களால் இயன்ற உதவியை ஏழை எளியோருக்கு உதவி செய்ய அவர்கள் மனம் வர மாட்டேங்கிறது. சுயநலமாக சிந்தித்து தனக்கு பின் தனது குடும்பம் தனது பிள்ளைகள் என்றும் எங்களுக்கே வழி இல்லை, நாங்கள் அதிக பணம் சம்பாதித்த பின் அதன் பணத்தை ஏழை எளியோருக்கு தாங்குகிறோம் என்பார்கள் ஒரு குறுகிய நோக்கத்தில் ஊழியர்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவர்கள் என்று கூட அறியாமல் தெரியாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ்தலே பரிசுத்த வாழ்க்கை என்றும் எண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, பிறருக்கு நன்மை செய்வதும் பரிசுத்த வாழ்க்கையின் ஒரு சிறப்பு அம்சமாகும். நீ நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்குமா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யாதிருப்பதும் ஆசீர்வாதத்தின் ஒரு தடை. ஆன்மீகம் என்பது தேவனிடத்திலிருந்து மட்டும் நன்மை பெறுதல் அல்ல, நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்தலும் இணைந்ததே உண்மையான ஆன்மீகம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பதற்கு சமம். அவன் கொடுப்பதை அவர் திரும்ப பல மடங்காக கொடுக்கிறார். ஆமென். God bless you.